வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை சரமாரி கேள்வி. தமிழ்நாட்டில் தாலியை கழற்றச் சொல்லுவோர் ஒரே மாணவனுக்காக 3 மாநிலங்களில் தேர்வு எழுத அனுமதித்தது எப்படி என காட்டம். நீட் முறைகேட்டில் குற்றவாளிகளுக்கு ஆதரவான அதிகாரிகள் வீடுகளில் ஏன் சோதனை செய்யக்கூடாது? மோசடி தொடர்ந்தால் அதிகாரிகள் கைது செய்ய உத்தரவிட நேரிடும் என்றும் உயர்நீதிமன்ற கிளை எச்சரிக்கை. இன்று மதியம் நடைபெறவிருந்த அண்ணா பல்கலைக்கழக 2ஆம் ஆண்டு செமஸ்டர் தேர்வு ஒத்திவைப்பு. சுற்றுச்சூழல் அறிவியல் தேர்வுக்கான வினாத்தாளை காலையிலேயே பிரித்ததால் தேர்வு ஒத்திவைப்பு என தகவல். ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதலமைச்சர் திட்டத்தை நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தருமபுரியில் விழா நடைபெறும் நிலையில் வீடியோ வெளியிட்டார் முதலமைச்சர். மக்களுக்காக உழைத்து மக்களுடனே வாழ்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களாட்சியை நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்கிய மகத்தான திட்டங்களில் ஒன்று மக்களுடன் முதல்வர். மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை. காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கான தோல்வி நிலவரங்களை நிர்வாகிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். உதகையில் உள்ள மெட்ராஸ் ரேஸ் கிளப்பிற்கு தமிழ்நாடு அரசு சீல் வைத்தது செல்லும். உயர்நீதிமன்ற உத்தரவை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாசிகளுக்கு கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து 7 மணி நேரத்திற்கு மேலாக ஆர்ப்பாட்டம். போராட்ட களத்திலேயே உணவு சமைத்து சாப்பிட்ட மக்கள். மதுரை கிரானைட் குவாரி முறைகேடுகள் குறித்து ஆராய்ந்த நீதியரசர் ஜோதிமணியின் அறிக்கை தாக்கல். ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலில் ஊரப்பாக்கம் பள்ளி மாணவி தோஷிதா லட்சுமி முதலிடம். 65 மாணவர்கள் 200க்கு 200 மதிப்பெண் பெற்றனர். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை 29 தொடக்கம். செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் விறுவிறுப்பாக நடைபெறும் வாக்குப்பதிவு. மாலை 3 மணி நிலவரப்படி 64.44 விழுக்காடு வாக்குகள் பதிவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அன்னியூர் வாக்குச்சாவடியில் முதல் ஆளாக ஓட்டு போட்ட திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா. பனையபுரம் தொடக்கப்பள்ளியில் வாக்கு செலுத்தினார் பாமக வேட்பாளர் சி அன்புமணி. விக்கிரவாண்டி தொகுதியின் டி கொசப்பாளையத்தில் வாக்களிக்க காத்திருந்த பெண்ணுக்கு கத்தி குத்து. பெண்ணின் முன்னாள் கணவரை பிடித்த காவல்துறை விசாரணை. கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் தற்போதைய நிலை என்ன என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. ஜூலை 24ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு. கோவையில் அண்ணாமலையின் படங்களை கிழித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். செல்வ பெருந்தகையை குற்றவாளிகள் பட்டியலில் இருந்தவர் என பேசியதற்கு கண்டனம். விக்கிரவாண்டி அருகே புதுச்சேரி சாராயம் குடித்த 7 பேரில் 5 பேர் டிஸ்சார்ஜ். மஞ்சள் காமாலை பாதிப்பு இருப்பதால் 2 பேருக்கு தொடர் சிகிச்சை என விழுப்புரம் அரசு மருத்துவமனை டீன் தகவல். திருச்சிக்கு ரயிலில் வந்தவரிடம் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல். 15 லட்சம் ரூபாயையும் பறிமுதல் செய்து காவல்துறையினர் விசாரணை. ஆந்திரா அருகே சொத்தில் பங்கு கேட்ட அக்கா கோடாரியால் விரட்டி விரட்டி வெட்டிய தம்பி. குஜராத்தில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழும் அதிர்ச்சி வீடியோ.
விபத்தில் 2 சிறார்கள் உயிரிழப்பு, 58 பேர் படுகாயம். ஜிம்பாப்வேவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி அதிரடி தொடக்கம். சிவம் துபே, சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் அணியில் சேர்ப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பிற்பகலில் வாக்குப்பதிவு சற்றே மந்தமாக இருந்த நிலையில் தற்போது வாக்குச்சாவடிகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் களத்திலிருந்து சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், மதிய நேரத்தில் கொஞ்சம் வாக்குப்பதிவு குறைந்திருந்த நேரத்தில் தற்போது மீண்டும் மக்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 மணி நிலவரப்படி 64% கடந்திருக்கக்கூடிய நிலையில எத்தனை சதவீதம் எதிர்பார்க்கலாம் கோகுல்? விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலையிலிருந்து தொடர்ந்து அமைதியான முறையில் விக்கிரவாண்டியில் நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் தொடர்ந்து தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றி வருகிறார்கள். குறிப்பாக காலையில் விறுவிறுப்பாக இருந்த வாக்குப்பதிவு பிற்பகலில் சற்று மந்தமாக இருந்தது. ஏறக்குறைய 3 மணி நிலவரப்படி 64% வாக்கானது பதிவாயிருக்கிறது. தற்பொழுது 5 மணி ஏறக்குறைய 75% மேல் வாக்குகள் பதிவாயிருப்பதாக தேர்தல் அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பிற்பகல் ஒரு மந்தமான சூழலில் இருந்த நிலையில் இன்னும் 1 மணி நேரம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் 6 மணிக்கு வாக்களிக்கக்கூடிய நேரம் முடிவடையக்கூடிய நிலையில் 1 மணி நேரம் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வாக்குச்சாவடியில் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நம்ம இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி வேம்பி என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி. பல இளைஞர்கள் தொடர்ந்து மாலையில் ஒரு நீண்ட வரிசையில் இருந்து வாக்களிக்கிறாங்க. பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு என்று தனியாக வரிசை அமைக்கப்பட்டிருக்கிறது. 6 மணிக்குள் வாக்குச்சாவடி மையத்திற்குள் வந்திருந்தால் அவர்களுக்கு தொடர்ந்து வாக்களிப்பதற்கான டோக்கன் வழங்கப்படும். அது போன்ற ஒரு சூழல் இருந்தால் டோக்கன் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. தொடர்ந்து துணை ராணுவ படை பாதுகாப்பு, காவல்துறை பாதுகாப்பு என பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குச்சாவடி மையத்தில் ஏறக்குறைய 1150 வாக்குகள் இருக்கக்கூடிய நிலையில 900 வாக்குகள் வரை சராசரியாக தற்பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடி மைய அதிகாரி இருக்கார். சார், இப்ப வாக்குப்பதிவு இன்னும் 1 மணி நேரத்தில் முடிவடைய இருக்கிறது. இப்ப எப்படி சார் போயிட்டு இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார். ஓட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கிராஜுவலாக இப்போ இருக்கு. கொஞ்சம் காலையிலேருந்து கூட்டம் அதிகமாக இருந்துட்டு இருந்தாங்க. வெயில் குறைஞ்ச பிறகு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பிற்பகலில் ஒரு மந்தமான ஒரு சூழல் இருந்த நிலையில இப்போ மாலை நேரத்தில் எப்படி இருக்கு சார்? இல்லை, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன். இப்போ ஏன்னா கூட்டம் அதிகமாக ஒன்று மாதிரி இல்லை. கொஞ்சம் இப்போ ஏறக்குறை போட்டாச்சு. இப்போ ஒரு 900 சம்திங் மேலே போட்டாச்சு. இப்போதைக்கு போட்டாச்சு. இன்னும் ஒரு 250-300 ஓட்டம் இருக்கும். அதெல்லாம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை 6 மணிக்கு மேலே கொஞ்சம் வந்தாங்கன்னா டோக்கன் கொடுக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பாக கொடுத்து. ஆமாம் சார், ரெடி பண்ணி வச்சிருக்கோம். டோக்கன் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அடுத்த நடவடிக்கை என்ன சார்? வாக்குப்பதிவு முடிந்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்டமா என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்குது? வாக்குப்பதிவு சீல் வைக்கிற நடவடிக்கை. ஆமா, அது எல்லாரும் ஓட்டிங் நம்ம டோக்கன் கொடுக்க போறோம். டோக்கன் கொடுத்து எல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஏஜென்ட் மூலம் சீல் வச்சு பெட்டி அனுப்ப போறோம். அதனோட நடைமுறையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம எலெக்ஷன் 6 மணியோட முடியுது. நமக்கு 6 மணிக்கு முடிஞ்ச பிறகு எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் டோக்கன் கொடுத்து வரிசையாக அவங்க அனுப்பி எல்லாரையும் ஓட்டு போட வைக்க போகிறோம். அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு முடிச்ச பிறகு ஏஜென்ட் எல்லாம் கூப்பிட்டு நம்ம ஓட்டிங் மிஷினை சீல் வைக்க போகிறோம். நம்ம வைக்கும்போது எப்படி நடைமுறை என்ன இருக்கோ காலையிலேருந்து அவங்க இருக்கிறாங்க. அவங்க அந்த நம்ம உறுதிமொழி படித்து காட்டி தான் அவங்களுக்கு சீல் வைக்க போகிறோம். சீல் வச்சு முடிச்ச பிறகு அவங்க 17C ஃபார்ம் கொடுப்போம். அவங்களுக்கு கொடுத்த பிறகு அவங்க புறப்பட்டுருவாங்க. நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நம்ம அதுக்கு பிறகு வரவங்க ஜோனல்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நம்ம புறப்படுற மாதிரி இருக்கும் சார். வேம்பி வாக்குச்சாவடி மையத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்த வாக்குச்சாவடி மைய அதிகாரி தெரிவித்த தகவலை பார்த்தோம் பாலா. தொடர்ந்து வாக்குச்சாவடி மையத்துக்கு வாக்காளர்கள் வந்தவனம் இருக்கிறார்கள். இன்னும் ஏறக்குறைய 1 மணி நேரம் இருக்கக்கூடிய நிலையில 75% மேல் இதுவரை வாக்கு பதிவாயிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குச்சாவடியில் கூட 75% மேல் வாக்குப்பதிவானது நடந்திருக்கிறது. ஏறக்குறைய 80% வாக்குப்பதிவு நடைபெற வாய்ப்பு இருப்பதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. கடைசி கட்ட நேரம் என்பதால் காவல்துறையோட பாதுகாப்பு தற்பொழுது அந்தந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள், மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏறக்குறைய 45 நிமிடத்தில் வாக்குப்பதிவு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தளவு நிறைவடைய இருக்கிறது. பாலா, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கோகுல். மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம்.
கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜாஃபர். விவரங்களை பதிவு செய்யலாம். எந்தெந்த பகுதிகளில் மழை? நிச்சயமாக பாலா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதிகளில் காலை முதல் மிதமான வெப்பநிலை நிலையில் பிற்பகல் வேளையில் வானில் கருணைகள் சூழ்ந்து காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை வேளையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழையானது பட்டிருந்தது. குறிப்பாக அசர்பேட்டை, கல்குடி, பேர்சோலாலை, மூஞ்சிக்கல், நாயுடுபுரம், உகாத்தே நகர், செண்பகனூர், அண்ணா சாலை, கீழ்பூமி, ஆனந்தகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழையாகவும் வேறு ஒரு சில பகுதிகளில் மிதமான மேலும் மழை தொடர்வதால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்தும் ஓடி வரும் காட்சிகளை காண முடிகிறது. மேலும் மலைப்பகுதி முழுவதும் கடும் குளிரும் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. பாலா, நன்றி ஜாஃபர், விரிவான விவரங்களுக்கு.